ஆஸ்திரேலியாவில் உள்ள மேஜர் விசா கேட்டகரிஸ்லாம் எவ்வளவு நாளில் ப்ராசஸ் ஆகி வரும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விசா ஸ்கில்டு பர்மனன்ட் விசாங்க. நீங்கள் ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக மூவ் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விசாவுக்குலாம் இன்றைக்கி தேதியில் எவ்வளோ வெயிட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 18 மாதமாக இருக்குங்க இன்றைக்கி தேதியில். ஓகேங்களா? அண்ட் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற விசா கேட்டகரி பொறுத்து மாறும். பிகாஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசான்னு பார்த்தீங்க அப்படின்னா 189, 190, 491 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் விசா கேட்டகரிஸ் இருக்குது. நம்மளே இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த விசா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த 10 to 18 மாதம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அட்டேங்கப்பா இவ்வளோ மாதமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கன்சிடரிங் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டேபிள் எக்கனாமி, ஸ்டேபிள் கெரியர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டாப் டெஸ்டினேஷனில் நீங்கள் இங்கே மைக்ரேட் பண்ணுறப்போ இந்த 10 to 18 மாதன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு